இது கிடையாது, இது தனி ட்ராக்கு. அதை பற்றி படமே ப்ளஸ் தான். காமெடி, லவ் எல்லாமே ப்ளஸ் தான். மைனஸ் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. படம் பார்க்கலாம். விஜய் சித்து, அர்ஷத் எல்லாருமே பேசப்படுவாங்க. மெசேஜ் வந்து எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபேமிலியில் இருந்துக்க சொல்ல, காலேஜ் படிக்க சொல்ல. இல்லை இந்த படம் பெஸ்ட்டு. அது வேறு ட்ராக், இது வேறு ட்ராக், ரெண்டுமே வேறு வேறு ட்ராக். படம் ட்ரெய்லர் வரும்போது வந்து இது ஒரு அடிச்சு தோச்ச கதை மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குள்ளேயும் வந்து புது கதை கம்ப்ளீட்டாக புது கதை. என்ன ஒன்றே ஊமை கடவுளில் இருந்த அந்த செகண்ட் சான்ஸுங்கிறத மட்டும் இதில் வச்சுருக்காங்க. மற்றபடி கம்ப்ளீட்டாக புது கதை. இன்டர்வல் பிளாக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே போவோம், பட் இன்டர்வல் பிளாக் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் டோட்டலாக எங்கேயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நல்லாவே டான் வந்து வெறும் காலேஜில் மட்டும் தான் நடக்கும். இது காலேஜ்லேயும் நடக்குது, ஆஃபீஸ்லேயும் நடக்குது. டானுக்கு நெக்ஸ்ட் லெவல் ரைட்டிங்னே சொல்லலாம். டான்லேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் டானுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. மிஷ்கினோட ஆக்ஷன், ஜிவிஎம்மோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி, பட் ஜிவிஎம் மிஷ்கின் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஜிவிஎம்க்கும் பிரதீப்புக்குமான கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்படி ஒரு அட்டகாசமான நடிப்பு. மிஷ்கினோட கரியர் பெஸ்ட் ஆக்டிங்கில். அவர் இந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணலாம். எஸ்ஜே சூர்யாவுக்கு போட்டியாக வருவார். ஆக்டிங் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒன்று நடுவில் வந்துட்டு போகிற தனுஷம் மட்டும் கொஞ்சம் குறைக்கணும். அவர் அது குறைச்சிட்டாருன்னா செம்மையாக வருவார். அது அவர் பாடி லாங்குவேஜ் அப்படி தானே. அதுதான், அது ஒரு மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆகிடுதுல்ல, போன் ஆக்டிங் பண்ணுற மாதிரி ஆகிடுது, அவர் மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடுது. அது மிமிக்ரி பண்ண ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பாடி லாங்குவேஜை அவர் டோட்டலாக மாற்றணும். இதுக்கு நம்ம தனுஷே பார்த்துட்டு போயிடலாமே, அப்படி தான் தோணுது. இப்போ தனுஷோட கசின் படம் வந்துருக்குது இன்னைக்கு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே தனுஷ் ஆக்டிங் மாதிரியே தான் இருக்கும் அந்த பையன். அது அவர் டேரக்டருங்கிறதுனால அப்படி இருந்திருக்கலாம். நான் இன்னும் படம் பார்க்கல. வாட்சபிள் மூவின்னு சொல்லலாம் படம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து என்ன வந்து ஹீரோ எது நினச்சாலும் நடக்குது. ஸோ திடீர்னு போகிறாரு, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இவர் மட்டும் எப்படி இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லாஜிக் நிறைய மிஸ் ஆகுது. இன்னும் என்ன வந்து ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இவ்வளோ இறங்கி பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம் தான். பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. டான் டூ மாதிரி ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் வந்துச்சதுனால டான் 2 கிடையாது. ஏன்னா டான்லேயும் வந்து எப்படின்னா ஒரு பிரின்சிபலும் ஸ்டூடெண்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ இதுலேயும் அதே தான். ஸோ அதனால தான் கனெக்ட் பண்ணாங்க தவிர டான் 2 மாதிரிலாம் கிடையாது. அவங்க கேரக்டர்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷ்கின் எல்லாருமே பொறுமையாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் ஓகே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிரிஞ்சாக பண்ணல. அவர் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த லவ் டுடே பிரதீபா அப்படியே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அஸ் யூஷுவல் நல்லா நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ட்ராகனே சிகரெட் குடிச்சிட்டே இருக்கிறாரு, அதனால ட்ராகன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதை வச்சு ஒரு படம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ராகன் அப்படின்னு. லவ் டுடே வந்து உங்களுக்கு ஃபன் எலிமெண்ட்டான படம். அந்த லெவலுக்கு இந்த படம் கிடையாது. அது ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ட்ராகிங் சீன்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து கிளைமேக்ஸ் வந்து முன்னாடியே முடிச்சிருந்துருக்கலாம், ஒரு பாசிட்டிவாக முடிச்சிருக்கலாம். பட் வந்து கருத்து சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் பேப்பர் சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றியும் சேஸ் பண்ணுறதை பற்றியும் ப்ளஸ் ஃபேக் சர்டிஃபிகேட் பற்றியும் சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறது காமிக்கிறாங்க. அதனால் வந்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் காமிச்சு முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா இல்லை, அது நிறைய அதாவது வந்து எல்லா மக்களையும் கவர் பண்ணணும்னு ஒரு பார்த்துருக்காரு டேரக்டர். 2K மக்கள், அப்புறம் வந்து பேரண்ட்ஸு, அப்புறம் வந்து நார்மல் லவ் பண்ணவங்க எல்லா இடத்துலையும் ஒரு அடி வச்சிருக்காரு. ஸோ எதுவுமே வந்து தவிர்க்க முடியாத மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. ஓவரால் படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னா சூப்பர் டூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓமை கடவுளே லெவல் கிடையாது, லவ் டுடே லெவலும் கிடையாது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக படம் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இந்த படம் இருக்க போகுது. காரணம் என்னென்னா அஸ்வத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கேரக்டருக்கும் ஒரு பிளே ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பிளேயை வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும்னு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல. இந்த கேரக்டர் இந்த பிளே இருக்குது, ஆடியன்ஸ் நமக்கு புரிஞ்சால் தாண்டி ஆடியன்ஸ்க்கு புரியணும். அந்த ஆடியன்ஸ் புரிய வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சீன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அஸ்வத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்தில் என்ன இருக்குன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் கொடுத்துன்னு ஒரு பல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பல்ஸ் வந்து கரெக்டாக பிடிச்சி நிறைய சீன்ஸ் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. பிரதீப் பிரதரோட
பெரிய பிளாக் பஸ்டர் படம் இந்த படம் இருக்க போகுது. ஆஃப்டர் லவ் டுடேக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு படம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ஓடிடியில் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. மிஸ்கின் சாரோட கேரக்டர்லாம் பார்க்கும்போது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பார்த்த மாதிரி இருக்கும். மிஸ்கின் சார் ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பார், இந்த மாதிரி தான் இருப்பாருன்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும். ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. யுவன் பாடியிருக்காரு, ஸ்ரீராம் பாடியிருக்காரு, சிம்பு எஸ்டிஆர் பாடியிருக்காரு, எல்லாமே பாடியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க படத்தை, அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதான் ஜென்ரல் ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சிட்டாரு. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டராக டிராகன் இருக்க போது கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள்.